அருகே கப்பலூர் சுங்கச்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டு இன்று முதல் 50% கட்டண வசூல் செய்யப்படும் என சுங்கச்சாவடி அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கப்பலூரில் ஒன்றிய அரசின் சுங்கச்சாவடி கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. நகராட்சி பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டருக்கு தொலைவில் சுங்கச்சாவடி அமைக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் திருமங்கலம் நகராட்சியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. விதிமுறை மீறப்பட்டுள்ளதால் சுங்கச்சாவடியை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்றன. இதன் காரணமாக உள்ளூர் வாகனங்களுக்கு மட்டும் சுங்கச்சாவடி நிர்வாகம் கட்டண விலக்கு அளித்தது. இந்நிலையில் இன்று முதல் உள்ளூர் வாகனங்களும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கட்டண சலுகையாக 50% விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சுங்கச்சாவடி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதற்கு உள்ளூர் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள், வணிகர்கள் என அனைவரும் கடும் எதிர்ப்பை தெரிவித்து சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகன கட்டணம் திரும்ப பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் எச்சரித்தனர். இதனால் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் பகுதியில் மறியல் நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உலக வரைபடத்திலேயே தவறான ஒரு இடத்துல சட்டவிரோதமா அந்த சுங்கச்சாவடி அங்க அமைச்சு வச்சுக்கிட்டு பக்கத்துல இருக்குது. இது எங்க ஊர் பஞ்சாயத்துல, கப்பலூர் பஞ்சாயத்துல இருக்குது. அப்ப பஞ்சாயத்துல